ஹாய் நண்பர்களே, நீங்கள் சோமாக இருந்தால் நாங்கள் சோமாக இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு படம் பார்க்க வந்துனாங்க. மனுத்த பொழுது வாங்க படம் பார்க்கலாம். சூப்பர் படம், வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். சிறுநீருக்கும் தான் பாபோட கலைஞர் குறிப்பிட்டார். நமது ஆக்கங்கள் பல இருக்கிறது கனடாவில். அதற்கான சப்போர்ட் கிடைத்தால் நாம் எங்கோ செல்லலாம் என்று நினைப்பவும் சுதாகரன் மூவி நான் இன்னும் பார்க்கவில்லை. எனவே மூவியை பற்றி விமர்சிப்பதற்கு நான் ரெடியாக இல்லை. ஆனால் இரண்டாவது மூவி அதற்கு நமது ஆஃபீஸில் வந்து படமாக்கினார் சுதாகரன். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் efforts. That's what I can say. We will keep here to contribute support. Thank you so much. Thank you. நன்றி. அடுத்ததாக திரு நீரல் ஷா அவர்கள், திரு சசி அவர்கள், அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்பான்சர். அண்ட் லத்திகா ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக நிறைய கலைஞர்களை தொடர்ந்து கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அந்த வகையில் இதோ சசி சில வார்த்தைகள் இந்த தான் செய்திருக்கிறோம். தான் ஓகே ஒரு ப்ரொடக்ஷனோட செய்து பாருங்க. எனக்கு நம்மளாக நல்லா பிடிக்கும். அப்போ சரி செய்து பார்க்கலாம் வந்துட்டு செய்திருக்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக நீரல் ஷா அவர்கள். இவர் பற்றியான பெரிய அறிமுகம் தேவையில்லை. டொரண்டோவில் தமிழ் பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான பேர் நீரல் ஷா அவர்கள். அண்ட் இப்போ வந்து அவங்க கரண்டாக டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டுக்கு சேராக இருக்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே அவங்க இந்த டிடிஎஸ்பிக்கு வந்து 2016 and 2022 எலெக்ட் ஆகிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வார்ட் 22 ஸ்கார்பரோ ரூஜ் ரிவரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க ஃப்ரம் February 2017 to November 2018. அண்ட் மீண்டும் இப்பொழுது ஸ்கார்பரோ ரூஜ் பார்க் சிட்டிக்கு கவுன்சிலராக கூடிய சீக்கிரமே எனக்கு கேண்டிடேட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்கள் தமிழ் கம்யூனிட்டிக்கு செஞ்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஹெரிட்டேஜ் மந்த் இதை வந்து ரொம்ப ஸ்பியர்கட்டாக எடுத்துகிட்டு போய் தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஸ்பியர் கொண்டு வர இன்னொரு இதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் நீரல் ஷா அவர்கள் திரு சுதாகரன் அவர்களை பற்றி பேசுகிறார். நீதன் இருக்கிறதா தெரியல, மற்றொன்று நினைக்கிறேன். 2022 செல்வானா அனுசரணை வழங்கியிருந்தார். இப்போது மூன்றாவதாக லத்திகா ஹவுஸ் சசி அவர்கள். அப்போ இந்த நேரத்தில் எனக்கு அனுசரணை வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அவர்கள் ஒரு பலத்த கரகோஷம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த துறை, அதாவது இந்த ஊடகத்துறை என்பது வானொலி தொலைக்காட்சி துறை எனக்கு 24, அடுத்த வருடத்தோடு 25 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த நேரத்தில் நான் வானொலி துறைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஒருவர், அவரை பார்த்தான் பல விடயங்கள் கற்றுக்கொண்டேன். பெரும் மரியாதைக்குரிய திரு இளையபாரதி அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றேன். ஒரு சில வார்த்தைகள் தெரிவிப்பதற்கு திரு இளையபாரதி அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றேன். உங்களுடைய தகவல்களின் மத்தியில் எனக்கு பல விடயங்களுக்கு செய்வதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர். ஆகவே ஒரு சில வார்த்தைகள் கூறுவதற்காக அவரை அன்போடு அழைக்கின்றேன். மூன்றாவது படம்
எங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு காரணம் ஆயுர்வேதவான் பணம் மட்டும்தான் எங்களுக்கு காரணம்னு சொல்லுவார். அதை நீங்கள் உள்ள பேர் வந்து இப்போ புதுலாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நமது நீங்கள் யாரும் உங்களை கம்பேர் பண்ணுறீங்கன்றது பொறுத்து பில்கேட்ஸோட கம்பேர் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு பணக்காக நீங்கள் யாரோட படத்தை ஒப்பிட்டு பார்க்குறீங்கன்றது ஒரு முக்கியமான காரணம். இந்த திரைப்படத்தில் எங்களோட எங்களோட கலை எங்களுக்கு கலாச்சாரம் எங்களோட மொழி எங்களுடைய கதிராபாசன் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ட போது நல்ல இப்போ எங்களோட படம் எங்களோட கலை எங்களோட மொழி எங்களோட கலைஞர் அப்படி தான் நீங்கள் தியேட்டரில் போய் எல்லாமே செட் பண்ணி கொண்டு போகணும். நல்லா இருக்கு படத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். நன்றி. இங்க வந்திருக்கிற மாசமா என்னோட எல்லா விஷயத்துக்கும் ஒரு தம்பியா என்னோட கூட நிற்கிறது அருண் பிரசாத். அவனுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கனகாலமாக என்னோட இருந்து எல்லா வகையிலையும் அவனும் அவருடைய குடும்பத்தாரும் செய்து வருகிறார்கள். ஆகவே அனைவருக்கும் நன்றி. இதில் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு எல்லாருக்குமே டிக்கெட் இருக்கு நினைக்கிறேன், சீட் நம்பர் இருக்குது, அதை பார்த்து தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நேரம் செல்ல இன்னும் பலர் வருவார்கள். அதை தவிர்த்து கொள்வதற்காக நாங்கள் டிக்கெட்டில் வந்து சீட் நம்பர் போட்டிருக்கிறோம். குழந்தைகள் இருந்தால் நீங்கள் வந்து திரையின் முற்பகுதியிலே நிறைய இடங்கள் இருக்கின்றன, அங்கே அமர்ந்து விடலாம். இந்த திரைப்படம் பற்றிய விமர்சனம் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். நீங்கள் விமர்சனம் தெரிவிக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமில்லை. நான் என்ன விமர்சனத்தாலும் ஏற்றுக்கொள்வேன். அதே நேரத்தில் நான் ஒரு சூப்பரான படம் எடுத்துட்டேன், இது ஒரு பர்ஃபெக்டான அப்படியெல்லாம் இல்லை, நிறைய பேர் இருக்கலாம், முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதை தாண்டி ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு வூட் சைட் சினிமாவில் அடுத்த காட்சி காண்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஐரோப்பாவில் பல நாடுகளிலே திரையிட போன்றோம். ஆகவே முடிந்தளவில் இந்த செய்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த வேளையில் அனைத்து வழிகளிலும் உதவிய அனைத்து நண்பர்களுக்கும், குறிப்பாக இந்த குடும்பத்திலே என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தை பாருங்கள், உங்களுடைய விமர்சனங்களை தெரிவியுங்கள். சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு தயவு செய்து வந்தால் நல்லா இருக்கும். இந்த படத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா குழுவினரையும் நம்மோடு அழைக்கின்றேன். எல்லோருமே வாருங்கள். படத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்தோம். விஜிதா, தயா, ரோஹிதா, ஜெய் எல்லாரையும் நான் தனித்தனி பேர் சொல்லாமல் நீங்கள் விரைவாக வந்தால் விரைவாக போய் தீபன் எல்லாருமே வாங்குவோம். பிரணவன், ஷாமந்தி, சுதர்ஷி, ஜேபி எல்லாருமே வாங்குவோம். தயவுசெய்து அப்படியே நில்லுங்க. இது உங்களுடைய படம், ஏன் நீங்கள் பின்னிக்கிறீங்கன்னு எனக்குலாம் தெரியல. கெரியா வந்தீங்கன்னா கெரியா போகலாம். இதில் வைக்கப்படுறது ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் தெரியல வர போகிறீங்க. அரைபடியாக வாங்குவோம், ஓடியாங்கோ, கெரியா போகலாம். தனித்தனி பேர் சொல்லாமல் எல்லாருமே எல்லாரும் வாங்க, அப்படி ஓடியாங்கோ. ஜெய் எல்லாரும் சசிவாங்க, சசி எல்லாருமே இந்த படத்தோட சம்பந்தப்படாத கெரியா வந்தீங்கன்னா கெரியா போகலாம் ப்ளீஸ். நன்றி. வணக்கம் உறவுகளே. ஒருத்தி திரைப்படம் எப்படி மக்கள் மனங்களில் இன்றைக்கும் நிறைந்திருக்கிறதோ அதுபோன்று மௌனிக்க பொழுதும் நிச்சயமாக எல்லோர் மனங்களிலும் இடம் பிடிக்கும் என்று கூறிக்கொண்டு பாருங்கள், சிவகிரி பொருங்கோ வரிசைக்கிணர் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவகிரி பஞ்சாட்சர விஜயகுமார குருக்களை அவர்கள் இந்த மௌனிக்க பொழுது சிறப்பாக ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த வகையிலே பாருங்கள், இலங்கை பிரச்சனை நான் பாருங்கள், அதாவது என்னுடைய அம்மா பாருங்கள், தாயார் அவரே இந்த மாலையை PS சுதாகருடைய அறுவை தாயார் இப்பொழுது இந்த சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார்.
எல்லாம் சரோசா அம்மாவுடைய இந்த அருளும் ஆசைகளும் தான் இன்றைக்கு இந்த படங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுதாகருடைய படங்கள் அவருடைய தொடர்ந்து நாங்கள் படத்துக்கு முன்னே செல்வோம். போகலாம் நினைக்கிறேன். அருண், பிரதீப், நீங்க போகலாம், உள்ள போகலாம். நீங்க இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கு? என்ன மாதிரி இருந்தது? சூப்பரா இருக்கு. அதுக்கு இவ்வளவு இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் நன்றி. நல்லா படம் முடிச்சுக்கொண்டு லைவ் பிடித்தான் உண்மையிலையோ ஒரு 80% ஒரு நல்ல படமாக வந்திருக்குது படம். நல்ல ஆனால் ஜாலியக்காக நல்லா இருக்கு. வந்து ஒரு ஆளை தான் நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அரெஸ்ட் பண்ணி வச்ச வர எவ்வளோ அடி வாங்கணும்னு நினைச்சிருக்கேன். நல்லா வத்துல போட்டு நல்லா இது கொண்டு வந்து விட்டுருக்கேன். எல்லாம் அவர் தான். சொல்லுங்க சரியான அண்ணாங்க. இது அப்படி படத்தை பற்றி சொல்லுங்க. வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு நடந்த மௌனித்த பொழுது ஒரு பாராட்டவையும் வரவேற்கத்தக்கதான ஒரு சிறப்பான ஒரு படம். என்னுடைய மருமகன் முதலிலே ஒருத்தி திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டவர். இந்த படம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, எல்லோராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த படம் இன்னும் வெற்றி விழாவாக கொண்டோடும். அடுத்த ஆகஸ்ட் 31 லண்டனிலும் அடுத்து பிரான்ஸு சுவிஸ்லேலாம் இந்த திரைப்படம் திரையிட இருக்கின்றார். சுதாகரன் சுதாகரன் அவர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள், ஆசிகள். உண்மையில் இன்னும் அவர் மேன்மேலும் சிறந்த படங்களை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரியல் லைவ் தானே. வீட்டின் அமைப்புகள் எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு பிடிச்சது என்னன்னு சொன்னால் எல்லாமே நாங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. எனக்கு அம்மம்மா எங்களுடைய அம்மம்மா அப்படித்தான் அடுப்பூது எங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போடுறதா, அது ஹைலைட். மற்றது அந்த நித்திய கல்யாணி பூக்கண்டு எல்லாம் பின்னுக்கு இருந்தது. தொழில்நுட்பம், அந்த படத்தொகுப்பு போன விதம், அந்த அமைப்பு எல்லாமே ஒரு சந்தோஷமா இருந்தது. இந்த படத்தை பார்க்காதவர்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? படத்தை பார்க்காதவைக்கு இது எங்கட படம், நாங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ண வேணும். இது உங்களோட வீட்டு நிகழ்வு மாதிரி இங்கே நீங்கள் செலிப்ரேட் பண்ண வேணும். எங்கட இதை ஆணித்தரமாக பதிக்கணும்னு சொன்னால் இப்படியான திரைப்படங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா தமிழர் நிகழ்வுகளுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண வேணும். அப்போ தான் எங்களை நாங்கள் எங்கட இதை நாங்கள் தான் செய்ய வேணும். மற்றது எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, அவை செய்யலாம் இவை செய்யலாம்னு. நாங்கள் தான் எங்கட கலைஞர்கள், இது எங்கட வெற்றி கனடாவில் நடக்கிற ஒரு உண்மையான சம்பவங்கள். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. இன்னும் பல கதைகள் எழுதலாம். இருந்தும் இது சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. நிறைய உங்களுக்கு நன்றி, இந்த யூடியூபர்ஸுக்கு நன்றி. சுதாகரன் சொன்ன மாதிரி நிறைய இந்த யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணினவ. 3வது திரைப்படம் இது சுதாகரனுக்கு. நிறைய
அவையற்ற மனத்தியாளங்களை வந்து அவர் செலவழிச்சிருக்கிறார். சுதாகரன் காலமேல விடிய எழும்பினா நித்திரைக்கு போகும் வரைக்கும் இந்த படத்தின் தியானம் தான் அவருக்கு. என்னடா எனக்கு தெரியும், என்னடா எங்கள் குடும்பம் வந்து கலை சார்ந்த குடும்பம், அதால் எனக்கு தெரியும் கணக்க மனத்தியாளங்களை இதில் போட்டு செலவழிச்சிருக்கிறார். அதால் சகிந்த இந்த யூடியூப்பை பார்க்குற கனடாவில் இருக்கிற எல்லாரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்து தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, சகிந்த வந்து இன்றைக்கு தான் முதல் முறை நான் சந்திச்சிருக்கிறேன். வாழ்த்துக்கள், நல்லா செய்கிறீர்கள். வளர்ந்து வர ஒரு யூடியூப் என்ற வகையில் தொடர்ந்து செய்யுங்கோ, சாதிப்போம், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம். இதையும் தொடர்ந்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கும். நாங்கள் செய்தால் வெற்றி கிடைக்கும். நன்றி, உங்களோட கருத்துக்கு நன்றி. வணக்கம் அண்ணா, இப்போ உங்களோட கருத்து சொல்லணும். ஐயோ எந்த கருத்தா? ஆனால் நானும் கனடாவில் 32 வருஷமாக இருக்கிறேன். இது 80% இதுதான் லைஃப். ஆமாம், அது ட்ரூ லைஃப். நாங்கள் இப்போ வந்து இப்போ ஒரு வருஷம் ஆகுது, எங்களுக்கே இது தெரிஞ்சு இதான் நடக்குது. இங்கே இதான் நடக்குது. தெரியுதா எவ்வளோ? ஐயோ ரியலாக நடக்குது. அந்த ஷோட்டை ரியலாக நல்லபடியாக எடுத்துருக்கிறேன். எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டு படம் அந்த நேரம் போனதே தெரியும். நேரம் போனதே இல்லை. 2 பாட்டு நல்ல ரியல் லைஃப் சரி கவலையாகும். உங்களுக்கு ஊருக்கு போகணுமென்ற ஒரு ஞாபகங்கள் அந்த மாதிரி அப்படின்னு தெரியல வந்தது. அந்த மலைகள், அந்த மஸ்காட், வந்து இது நல்லா இருக்கு. மீன் சந்தை எல்லாம் அந்த இம்பார்ட்டன் இதுகள்லாம் எடுத்து காட்டியிருக்கிறேன். அந்த சண்டை பிடிக்கிற ஈழமண்டாலே இப்படிதான் இருக்கு. அப்படி அந்த படத்துல படம் பார்த்தது மிக்க சந்தோஷம். நீங்க இந்த படம் பார்க்க கட்டாயம் வந்து பாருங்க. புட்மைன் சினிமாவில் ஓடுது போல. கட்டாயம் படம் மறக்காம வந்து பாருங்க. ஓகே, அடுத்தது வணக்கம் அக்கா, உங்களுடைய கருத்தை சொல்லணும் படத்துக்கு. இந்த சூப்பராக இருக்குது இந்த படம். நான் நினைக்கல, எதிர்பார்க்கல இப்படியான படம்னு சொல்லி. பார்க்க நல்லா இருக்குது. அந்த என்ன ஃபேமிலியில் நடக்குதோ அதுதான் நடக்குது. ஆனால் அப்படி இந்த ஃபேமிலியில் இந்த படத்தை பார்த்ததுல இருந்து எல்லாரும் திருந்தி வினா கண்டிப்பாக திருந்தி வினா. இல்லை விட்டு கொடுக்கணும். பயப்பும் வாரவா விட்டு கொடுக்க வேணாம், ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்க வேணாம். அந்த இந்த படம் அப்படி தான் போய்கொண்டிருக்குது. கோவப்படக்கூடாது, விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒத்துழைச்சு எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக போவோமே. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்கணும். கோவப்பட்டா பாய் விட்டு ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் கோவப்பட்டு ஏதாவது செய்தால் கேட்கணும். நாங்கள் பொறுமையாக இருந்து என்னப்பா நடக்குது என்ன. ஓ சூப்பராக கேட்பார், எங்கடப்பா கேட்பார். அது பிடிக்கிறபடியே தான் நான் அப்பான்னு சாணத்திரத்தை கொடுக்குறேன். அவர் இந்த நான் நடுகளும் விட்டு கொடுக்குறேன். அவர் ஏதாவது கவலைன்னா நான் கண்டுபிடிச்சிடுவேன் பேசல இந்த மனுஷன். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் எனக்கு நல்ல படம் எனக்கு பிடிச்சிருக்கு. யாழ்ப்பாணமா போகணும். சூப்பராக அடுத்த வருஷம் போகிற பிளான் இருக்குது. ஐயா எனக்கு விருப்பம் சொல்லலாங்காண்டா கண்டிப்பாக போகணும். எனக்கு போகிறது எனக்கு ஃபேமிலியை பார்க்குறதுக்கு தான். இந்த கனடாவில் இருந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம். அப்படி போனால் படத்தை பார்க்காதவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக வாங்க, சூப்பர் படம். இந்த படத்தை மிஸ் பண்ணாங்க வாங்க. இப்போ எல்லா படமும் பார்த்துருப்பீங்க. இப்படியான ஃபேமிலி படம் பார்க்கல நீங்கள். இப்படியான படத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கன்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். வேண்டிக் கொள்கிறேன் கடவுளை. சந்தோஷம். தேங்க்யூ. நீங்கள் நடிகர் மங்களை கேட்குறீங்க. நான் சொல்லணும் படம் வந்து அதான் இப்போ இந்த சேனலில் நான் சொன்ன நல்லா இருக்காது. ஆனால் உண்மையிலேயே வந்து படத்தினுடைய அந்த கதைகள் மற்ற அந்த காட்டப்பட்டிருக்கிற காட்சிகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. மற்ற அந்த எங்கள் ஈழத்தில் எடுத்துருக்கிற காட்சிகள் எல்லாமே வந்து நல்ல அருமையாக இருக்குது. மற்ற அதை பார்க்க எங்களுக்கே இப்போ போகணும் போல இருக்குது. இப்போ ஒரு வருஷம் இப்போ நான் கனடாவில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷமாக எல்லாம் கனடாவில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கவலையாக இருக்குது. எங்களுக்கே அந்த யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்த உடனே சரியான கவலையாக இருந்தது. போகணும் போல இருக்குது. மற்றது கனடாவில் நடக்கிற சம்பவத்தை வச்சு அப்படியே படமாக எடுத்துருக்கணும். நிச்சயமாக எல்லாருமே இதை பார்க்க வேண்டிய படம். நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்தோட வந்து பாருங்க. உண்மையாக குடும்பத்தோடையும் பார்க்கக்கூடிய படம் தான். நல்ல படம். ஓகே, நன்றி அக்கா. எல்லாரும் திருந்துங்க. சூப்பராக செய்றீங்க. தேங்க்ஸ் அக்கா. பெருசாக கதைக்க வராது, லைட்டாக கேளுங்க. நீங்களா கதைக்க வராது அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க. அது வந்து ஒரு ஆக்டிங் தானேக்கா. இல்லை சூப்பராக இருக்குது. நீங்கள் நல்லா செய்றீங்க. நல்லா செய்றீங்க. ஆனால் ஒரு படம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அந்த அதில் கொஞ்சம் கவலையாக போகுது கொஞ்சம். அது ஒரு ரியல் ஸ்டோரி தானே. அது அவர் வந்து டைரக்டர் மேக் பண்ணியிருக்கிறார். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மேக் பண்ணியிருக்கிறார். ஃபுல்லாக காட்டாமல் நைஸ் படம். இதில் இருந்து கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு தெரியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ரியாலிட்டியாக இப்போ என்ன நடக்குதோ அது போகுது. நிஜத்தை காட்டியிருக்கீங்க. இதில் இருந்து இந்த என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது படத்தில் இருக்குது. இதில் இருந்து எல்லாரும் போயினா நல்லமாய் வரப்போகுது நினைக்கிறேன். இந்த படத்தில் இருந்து எல்லாரும் மாற போய் இருந்தால் லைஃபுக்கு ஏற்ற ஸ்டோரி தான். எப்படி இருந்தால் லைஃப் எப்படி இருக்குன்ற ஸ்டோரி தான். நல்லா இருக்கு. சூப்பராக செய்றீங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார்.
எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு உங்களை. இந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்களை மீட் பண்ணல இந்த படத்தில் அறிமுகமாயினான். நல்லா செய்கிறீங்க. ஆனால் அண்ணி அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. அண்ணாக்கு தெரியலை சில விஷயம். நீங்கள் சொல்கிறீங்க இப்படி குழந்தைனார் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் பேக்கு கொண்டு வந்து வச்சவரன்னா அந்த நல்ல அம்மா அந்த ஸ்தானத்தில் இருந்து செய்ய எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அந்த அண்ணி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருக்கு இந்த படத்துல இருந்து இனி அண்ணி மேரெல்லாம் அம்மாவா இருக்கணும்னு தான் இதுல இருந்து கற்றுக்கொள்ளணும். கண்டிப்பா அண்ணின்றது ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற ஹீரோ. நல்ல கண்டுபிடிக்கிறீங்க. ஹீரோ நல்ல ஆக்டிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ரைட் சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்தது? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல? ஃபர்ஸ்ட் டைம் இது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சூப்பராக செய்வீங்க. ஹீரோ வந்து உங்களோட குறுக்க உங்களை கதைக்கும் போது நீங்கள் அந்த பவுடி அது உங்களை ஆக்டிவ் கண்ணா செய்யும் நல்லா இருக்கு. அந்த ஜோக்கெல்லாம் முடிச்சிருக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. காங்கிரஸ் இந்த படத்துலேருந்து நீங்கள் மேலும் 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 ஒன்று நல்ல படம். இவருக்கும் ஃபர்ஸ்ட் மூவி நல்லா இன்றையிலேருந்து நீங்கள் படம் மேலும் மேலும் கணக்கா படம் செய்யும். ஆனால் இந்த மூவியோட திருவள்ளுவர் ஆறுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மூவியோட தெரிஞ்சுட்டேன். அப்போ எத்தனை திருக்குறள் படிச்சீங்க இது வரைக்கும்? அந்த திருக்குறளை இனி தான் நீங்கள் நிறைய தெரிஞ்சு கொள்ள போறீங்க. திருக்குறளை கேட்டுட்டு உங்களோட பாவடிகள் அது நல்லா இருக்கு. அதுதான் நேச்சுரல். எனக்குமே தெரியாது. படி வச்சது போட்டு அது நெட்டுவலா. ஓகே நல்லா அவர் மிஸ் பண்றாரு சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட். நானும் எனக்கும் இது புது எனக்கு பிடிச்சிருக்கு. அன்னிக்கும் சூப்பராக. அன்னி மாதிரி கிடைக்காது. அன்னி வேற நல்ல மூவி. ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் மூவி, எனக்கும் ஃபர்ஸ்ட் மூவி. நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் வாஸ் வெரி குட். விஷிங் த டைரக்டர் ஆல் தி பெஸ்ட். ஈவன் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட படைப்புகள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையும் ஆர்வம் இருக்குது. நல்லா இருக்கு. நைஸ். தேங்க்யூ. என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன சாமந்தி எனக்கு சின்னல இருந்தே தெரியும். சாமந்தி முதல் படத்துல இருந்து தொடங்குங்க. என்னன்னு சொன்னால் இவ வந்து உண்மையிலேயே ஒரு முதல் படம் நல்லா இருந்தது. தியேட்டரில் பார்த்தது. அதுக்கு பிறகு இந்த படத்தில் பார்த்தது எனக்கு நல்ல சந்தோஷம். நல்ல ஒரு அந்த பேர்னிஷான ஆக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் முதல்ல நாங்கள் ரவியசுதன் மூவி உண்டு. சுதானோட சேர்ந்து இன்னொரு மூவி நடிச்சினாங்க. அதுக்கு பிறகு இது மூன்றாவது மூவி. எனக்கு மூன்றாவது படம். கிடைக்காது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வந்தமா போனமா மணி எடுத்தமா காலத்தில் ஐ திங்க் அது சுதானா வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காரு அந்த மூமெண்ட் எல்லாம் தேங்க்யூ ஸோ மச். வெல் ஐ திங்க் ஹாப்பி. எங்களோட மூவி நல்லா வந்தது. ஹாப்பி. சுதானாக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய செய்யணும். இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மெட்டாக்களும் இன்னும் நிறைய மூவி எடுக்கணும். அதான் இட்ஸ் ரியலி குட். தேங்க்யூ. பிள்ளைகளை நீங்கள் தானியக்கான சன்னோல கதைப்பம் சொல்லுங்க. இதை பற்றி இந்த படம் எப்படி போகுது? உண்மையாக லைக் படம் அருமையான படம். ரைட், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அந்த ஸ்டோரி லைன் வந்து வெரி குட். இப்போ கேரளாவில் தற்செயலமாக நடக்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். ஈவன் இப்போ யங் டீனேஜர்ஸ் உள்ள பேரண்ட்ஸ் வந்து டீனேஜர்ஸை கூட்டி கொண்டு வந்து பாருங்க. ஏன்னா எப்படி ஒரு சின்ன விஷயத்தால் நீங்கள் தவறான இடத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அதை பற்றியும் இப்போ நல்லா செய்திருக்கார். மற்றது ஊரில் இருந்து வர்ற ஆட்களுக்கும் லைக் இப்படி கேனடா வாழ்க்கை எப்படின்னு சொல்லி அதுலேயும் நல்லது கண்டுபிடிக்கலாம். படம் ஒரு போரிங் சீனுமே இல்லை. நான் பெருசாக படம் பார்த்து எதிர்பார்ப்பு குறைச்சோடு தான் வந்தேன். ஆனால் கடைசியில் அழுகிற மாதிரியே வந்து எனக்கு அழுக வந்தது. எல்லா ஹோல் கேஸ்டே
பிக்சர்லாம் செய்திருக்கிறேன். இந்த ஊரில் எடுத்த சீன்ஸ் இருக்குது தானே, ஊருக்கு போகணுன்ற ஒரு ஆசை வந்துருக்குது. அதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. போல் அடிக்கிறது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவர் வந்து லைக் நான் அவரை இன்டர்வியூ பண்ண நான் பாட்காஸ்ட்டுக்கு அவர் சொன்ன தினேஷ் இப்படி இப்படின்ட்டு, ஆனால் இவ்வளவுத்துக்கு நல்லா வருமென்று நான் கூட எதிர்பார்க்கல. சூப்பராக கட்டாயமாக நான் எப்போவுமே சொல்கிறேன், தமிழ் மக்களை தமிழாக்களை தான் சப்போர்ட் பண்ணணும். எங்களுடைய ஆக்களுக்கு நாங்கள் தான் சப்போர்ட் கொடுக்கணும். ப்ளீஸ் உங்களோட படம் நினைச்சு கட்டாயமாக வந்து பாருங்க குடும்பத்தோட. கண்டிப்பாக வாங்க, நல்ல படம், பெஸ்ட் படம். இதில் எல்லாம் திருந்தலாம், இதுல இருந்து நீங்கள் எல்லாம் திருந்துவீங்கன்னு நம்புறேன். எக்ஸாக்ட்லி. ஓகே, தேங்க்யூ. எஸ்டி செந்தில்நாதன் மூத்த கலைஞர், பெருமைப்படணும். மூத்த கலைஞர்கள் எல்லாம் வந்து இப்படி நடித்ததுக்கு செந்திலண்ணா இந்த படத்தை பேரை சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. சுதாகரன் ஒருத்தி திரைப்படம், அதைத் தொடர்ந்து ஒருத்தி 1, பின்பு மௌனித்த பொழுது திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. அந்த இந்த திரைக்கதை வசனம் முழுமை பெற்றிருக்கிறது, ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று காட்சி அமைப்புகளும் சரி, அல்லது அங்கே இலங்கையில் எடுக்கப்பட்ட காட்சிகள் மற்றும் இங்கே கனடாவில் எடுக்கப்பட்ட காட்சிகள் மிக தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதோடு நடித்த கலைஞர்கள் அனைவருமே மிக திறம்பட நடித்திருக்கிறார்கள். தேர்ச்சி பெற்ற புதுமுகங்கள் பலர் நடித்திருந்தால் கூட தேர்ச்சி பெற்றவர் போல் நடித்து இந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படத்தை பொறுத்தமட்டிலே இந்த திரைப்படத்துறை கனடாவிலே வளர வேண்டும் என்று சொன்னால் எம்மோருடைய திரைப்படத்துறை வளர்வதற்கு நிச்சயமாக எம்மவர்கள் தான் அது பங்களிக்க வேண்டும். எனவே இந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் வாய் மூலம் சொல்லுகின்ற விமர்சனங்களை கேட்டுத்தான் இனி வருகின்ற ஜூலை மாதம் கடைசியிலே யோக்வுட் திரையரங்கிலே காண்பிக்கப்பட இருக்கிறது இந்த திரைப்படம். ரசிகர்களுக்காக இன்றைய சிறப்பு காட்சி ரசிகர்களுக்காக இந்த எண்ட் ஆஃப் ஜூலையிலே காண்பிக்கப்பட இருக்கிறது. எனவே அந்த காட்சிக்கு நிறைய எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து ஆதரவு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி செந்திலண்ணா. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு படம். தேங்க்யூ. நன்றி. நல்லா செய்வீங்க. நன்றி. இந்த எடுத்த விதம் எல்லாம் நல்ல நன்றி. உங்களோட ப்ளாக் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற வந்து சொன்னதை கேட்டிருப்பீங்க. அடுத்த காட்சி வந்து ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு ஸ்காப்ரோவில் வூட் சைட் சினிமாவில் காண்பிக்கப்படுகிறது. வந்து பாருங்க. இவை இந்த விமர்சனம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆகவே இந்த வ்ளாக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவே கட்டாயம் வந்து இந்த படத்தை பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு இந்த வ்ளாக் மூலமாக இன்னும் பார்வையாளர் அதிகமாக வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இந்த படம். உங்களுக்கு ஹீரோனிக்கு வாழ்த்துக்கள். நல்லா செய்கிறீங்க, சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் இருந்து நாங்கள் எல்லாம் திரும்ப போகிறோம். ஐயோ, நல்ல விஷயம். திருந்தினா நல்ல விஷயம். நாங்கள் ஆல்ரெடி அப்பாவில் இந்த ஆத்துக்காரோட பாசம் தான். ஆனால் கொஞ்சம் இந்த படத்தில் இருந்து எல்லாருமே இனி பார்த்து நல்ல பழக்கங்களையும் பழகணும். இங்கே இப்போ இங்கே கெட்ட பழக்கமும் வரக்கூடாது. நல்லா செய்யுங்க, சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். இனி மோர் நீங்கள் செய்யணுமாண்டு இறைவனை வேண்டும். நன்றி. என்ன நீங்கள் இந்த படத்தில் முடியக்கூடாது, இந்த படம் எடுக்கணும். நன்றி. நல்லா செய்யுங்க. நன்றி. எஸ் ஃபேமிலி சோமதி. வணக்கம். எஸ் ஃபேமிலி சோமதி. உங்களுடைய ஊடகத்துக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்கிறதா நான் எப்பொழுதும் ஒரு வாக்கியத்தை இப்பொழுதும் தைரியமாக சொல்கிறேன். நான் இந்திய கலைஞர்களுக்கோ கலைகளுக்கோ எதிரானவன் இல்லை. ஆனால் தமிழில் ஒரு பழமொழிக்கு ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்து எங்களை பிள்ளை வளர்ந்து சொல்லி இந்தியாவில் வர திக்கு முக்கில் தெரியாத இடத்துலாம் வளர்த்து விட்டுருக்கிறோம். எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் வளர்ப்பதில் அக்கறை காட்டுவதே இல்லை. இந்திய படம் அப்படியான ஒரு குற்ற உணர்வு எனக்கு உணர்த்தி இருக்கின்றார். அருமையான கலைஞர்கள் PS சுதாகரன் எல்லாம் 3வது படம் இது. ஆனால் மௌனித்த பொழுதுகள் எங்களுடைய நான் சொல்கிறது இந்தியாவில் எடுக்கப்படுற படங்கள் கோடியாக செலவழிச்சு எடுப்பினோம். 200 கோடி 300 கோடி 500 கோடி அவர்கள் காட்டுற காட்சிகளை விட மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் மிக உன்னதமான ஒரு படமாக நான் பார்க்கிறேன். எங்களோட வலிகளை, வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை, கற்பனை இல்லாத நிஜமான வாழ்க்கையை, யதார்த்த வாழ்க்கையை எங்களை படம் பிடிச்சு காட்டிட்டு அதில் நடித்த அத்தனை கலைஞர்களும் தங்களுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அருமையான கதை, அற்புதமான இயக்கம், ஒரு முழுமையான திரைப்படத்தை பார்த்த மகிழ்வும் நிறைவும் எனக்கு இருக்கிறது. கலைஞர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். சந்திப்போம். என்னது போலீஸா சரியில்லைன்னு சொல்றதுக்கு எல்லா போலீஸும்
அப்பவே கொஞ்சம் மார்னிங் கொடுத்து அரெஸ்ட் பண்ணியிருந்தா வந்திருக்கா இந்த பிரச்சனை. அடிச்சு கொண்டு போகணும் பிடிக்கும். அடிச்சோடனே நன்றீங்க. என்ன நடந்தா? பள்ளிப்படத்திருக்க மாட்டேன் நம்ம என்ன நடந்தா கணபதி என்ன? நாங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நான் முதல் யோசிச்சு தான் இந்த படத்தில் என்னமா இருக்குமெண்டு கொஞ்சம் இதாக போனேன்னு சொன்னான். ஃபேமிலி தானே, ஃபேமிலி படம்னு சொன்னால் அப்படி இருக்குமெண்டு போனேன். ஆனால் நல்ல படமாக இருக்குது இது. இந்த படத்தில் இருந்து நல்லதும் கற்றுக்கொள்ள வேணும். இதில் இருந்து எல்லோரும் கொஞ்சம் பொறுமையோட போகணும்னு சொல்லி இந்த படத்தில் தெரிய வருது. எல்லோரும் சூப்பராக செய்திருக்கீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். ஜூலை 27 புபாய் சினிமாவில் நடக்குது. 1 மணிக்கு கண்டிப்பாக வந்து பாருங்க. எஸ் ஃபேமிலி பிடிக்கும் உங்கள்கிட்ட நான் நம்புகிறேன். அந்த வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.